அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கடம்பூர் ராஜு அவர்கள் பேசியிருக்கிறார். அப்பொழுது ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்ற கூற்றை முன்வைத்திருக்கிறார். அதிமுக பாஜக இணைந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் இந்த மாதிரி சொன்ன விஷயம் எப்படி களத்தில் அது எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஏற்படுத்தும்? அவர் வரலாற்று பிழை என்று அவர் சொல்வதன் நோக்கம் என்னவென்றால், ஜெயலலிதாவை வைத்தெல்லாம் இனிமேல் வாக்குகள் இல்லை, வாக்குகளின் சூழ்நிலை மாறிவிட்டது. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு 2016ஆம் ஆண்டு அவர் இறந்ததும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிம்பதி இருந்தது. அந்த சிம்பதி தீபா ஜெயக்குமார் அவர்களுக்கு கூட பெரிய அளவு எதிரொலித்தது. ஆனால் அவரும் அதை என்கேஜ் பண்ணவில்லை. அதற்கு பிறகு வந்த தேர்தல்கள் பலவித இஷ்யூகள், தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம், 10.5, ஸ்டாலினின் உயரிய தலைமை, அதனை எதிர்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமை, அது தொடர்பாக வந்த ஜாதிய கூறுகள் என்று தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடு மாறிவிட்டது. எனவே ஜெயலலிதாவை கூறி எந்த ஓட்டும் இல்லை, ஜெயலலிதாவை வைத்து நாம் வாக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை என்ற அடிப்படையில் ஜெயலலிதாவின் முடிவை கடம்பூர் ராஜு விமர்சிக்கிறார். அந்த முடிவானது ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரையில் அவர் அந்த முடிவை எடுத்து பாஜக ஆட்சியை கவிழ்க்காவிட்டால் பாஜக தன்னை விழுங்கி விடுமோ என்ற ஒரு அச்சமும் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்ததனால்தான் பாஜக ஆட்சியை கவிழ்த்தார். காரணம், மதிமுக, பாமக மற்றும் தமாக போன்ற கட்சிகளின் ஆதரவை பாஜக ஒருங்கிணைத்து ஜெயலலிதாவுக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடலாம் என்ற அடிப்படையில், அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விடலாம் என்ற அடிப்படையில் அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையார் எடுத்த முடிவு. அதன் விளைவாக அதற்கு பிறகு அதிமுக மத்திய ஆட்சி அதிகாரத்தில் வரவில்லை என்பது ஒரு பாதகமாக இருந்தாலும் கூட, அடுத்த 99ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலே ஜெயலலிதா அணி 42% வாக்குகளையும் அவர் 13 இடங்களையும் அந்த அணி வெற்றி பெற்றது. அடுத்து 2001ஆம் ஆண்டில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கே வந்தார். அன்றைக்கு பாஜக ஜெயலலிதா அம்மையாருடன் இருந்திருந்தால் எதிர்ப்பு ஓட்டுகளால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வராமலே போயிருக்க முடியும். இதைத்தான் பாஜக கூட்டணி இல்லாத போது எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், இவர் மற்றும் கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார் போன்றவர்கள் 18% வாக்கு நஷ்டம், 30,000 வாக்கு நஷ்டம் தங்கள் தொகுதியில் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். பாஜக கூட்டணி என்றால் ஆட்சிக்கு வர முடியாது என்று கூறியவர்கள் இன்று தாங்கள் எம்எல்ஏ ஆவதற்கும், தங்கள் 2வது இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும், மாற்று சக்தி என்பதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பாஜக கூட்டணி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. பாஜக அதிமுக இல்லாமல் அண்ணாமலை முயற்சியில் இன்னொரு மாற்று அணி 18+8 2024 3வது இடம் வந்தவர்கள் 4வது இடம் வந்த 8% கட்சியை முன்னிறுத்தி ஒரு மாற்று அணி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக பல தொகுதிகளில் 3வது இடம் போக நேரிடும். எம்ஜிஆரை சொல்லியோ ஜெயலலிதாவை சொல்லியோ காப்பாற்ற முடியாது என்ற உண்மையைத்தான் ஜெயலலிதாவை விமர்சித்து பாஜகவின் மூலம்தான் நாங்கள் மாற்று சக்தி என்பதை நிரூபிக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார். அவர் கோயில்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கும், எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு ஒரு மாற்று சக்தியாக எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கும் பாஜக தேவை என்ற அடிப்படையை உணர்ந்தே அவர்கள் இன்று பேசுகிறார்கள். 3வது இடம் போயிடக்கூடாது, 2வது இடத்திற்கு பாஜக தேவை என்ற அடிப்படையிலே எங்களையும் பாஜகவை பிரிக்க முடியாது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அவர் வெளியில் இன்று கடம்பூர் ராஜு பேசியிருப்பது ஒன்றும் அதிசயமானதல்ல. அவர்கள் போராடுவதே எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகுக்கும் தான் என்பதை கடம்பூர் ராஜு தெளிவாக உணர்த்தியுள்ளார்.